ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைவி3ல என்ன அப்டேஷன் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ மக்களுடைய மனசில் 2 கேள்விகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்துட்டு இருக்கு. ஒன்று என்னன்னா, எம்டி சார் எப்போ வெளியே வருவாங்க? நெக்ஸ்ட் கொஷின் பணம் எப்போ வரும்? ஸோ இந்த 2 கேள்விகள் மட்டும்தான் மைவி3 நண்பர்களுக்கிடையே நிறைய போராட்டமாக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கான ஒரு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மைவி3 நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எம்டி சார் எப்போ வெளியே வருவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எம்டி சாரை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லோயர் கேஸ் ஓகேங்களா, அதாவது 2 கோர்ட் இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெயில் போகிறதுக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கோர்ட்டில் நம்மள பெயில் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த வித்தியாசத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்டில் நம்ம பெயில் போடுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அதுலேருந்து நம்ம பெயில் மெரிட்டில் ஓகேங்க, ஹைகோர்ட்டில் போட்டு நம்ம பெயில் கிடச்சிச்சு அப்படின்னா மெரிட்டில் வெளியே வந்துடுவோம். ஸோ எந்த ஒரு கட்டுப்பாடுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதிக்க மாட்டாங்க. இதுவே நம்ம வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கோர்ட்டில் போட்டு நம்ம பெயில் பண்ணி வரோம். ஸோ அப்படின்னா சில கட்டுப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தான் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெயில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழ்கோர்ட்டில் அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா, லோயர் கோர்ட்டில் போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னொரு பெயில் கிடச்சிட்டு இருக்கும். ஆனால் கட்டுப்பாடுகள் நிறைய இருந்திருக்கும். ஸோ அது வேண்டாம், இவ்வளோ நாட்கள் நம்ம வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 நாள் தானே, ஸோ நம்ம வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நம்ம தாராளமாக வந்து ஹைகோர்ட்லேயே நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட்டுக்கும் லோயர் கோர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்டில் நீங்கள் ஒரு கேஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அது ஹியரிங் வந்து கேஸ் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகும் ஓகேங்களா. ஸோ அது கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலிங் ஆகணும், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து லிஸ்டிங் ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தான் நடக்கும், பட் ப்ராப்பராக நடக்கும் ஓகேங்களா. இதுவே நீங்கள் லோயர் கோர்ட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்னைக்கு போட்டீங்க அந்த ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெயில் கிடச்சிருந்துருக்கும். ஆனால் சில கட்டுப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் விதிப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து இதில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, 60 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அவங்க வந்து சரணடைஞ்சு கிட்டத்தட்ட 60 நாள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ வந்து செக்ஷன் கிராவிட்டி பீரியடும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்போ ஹைகோர்ட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணால் கூட நம்மளுக்கு தாராளமாக கொடுத்துருவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே விசாரித்து முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 2500 கோடி வந்து கம்பெனிக்குள்ளே வந்திருக்கு. அதுக்கு அதிகமான அளவு வந்து பார்த்தீங்கன்னா வெளியும் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. 118 கோடி அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே போல் வந்து ப்ராடக்ட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க. சொத்து மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணி யூஓடபிள்யூ வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க கோர்ட்டுக்கிட்ட. அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கக்குள்ள 60 நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே இருந்துட்டாங்க. எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல். இது வரைக்கும் ஒரு டைம் தான் பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. மேபி எப்போ சார் வந்து வெளியே வருவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை ஓகேங்களா. வெள்ளிக்கிழமை தான் அதிகபட்சம் டேட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா புதன்கிழமைக்குள்ளே கேஸ் வந்துடும். புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எம்டி சார் வெளியே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா. ஏன்னா வந்து அவங்க ஃபைலிங் பண்ணிட்டாங்க. ஸோ லிஸ்டிங் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஸோ இந்த மாதிரி நாட்களில் வந்து ஹியரிங் வந்துச்சு அப்படின்னா ஸோ மேபி வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ கிடைக்காமலாம் இருக்காது. ஏன்னா மைதி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அதாவது பெயில் கிடைக்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக பெயிலெலாம் இருக்காதுங்க. ஏன்னா 60 நாள் அவங்க சொன்ன டேட்டும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வெளியே வரதுக்கு உரிமை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த ஜனநாயக நாட்டில் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்மளுடைய உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா 60 நாட்கள் மட்டும் தான் வந்து இது பண்ண முடியுமே தவிர, அதுக்கப்புறம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளை உள்ளே வைக்கணும் அப்படின்னா, கரெக்டான ஒரு ஆதாரம் இருக்கணும் இவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கும் எந்த ஒரு ஆதாரமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. மைவி3 ஏமாத்திட்டு போயிடுச்சு, இவ்வளோ மோசடி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் யாரும் பயப்பட வேண்டிய கிடையாதுங்க. ஸோ கண்டிப்பாக என்ன ஆகும், உங்களுக்கு வெள்ளிக்கிழமைக்குள்ளே எம்டி சார் அவங்க வெளியே வந்துருவாங்க ஓகேங்களா. இதுதாங்க எம்டி சாருடைய பெயில் அப்டேட்டு. அதே போல் பணம் எப்போது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ நிறைய நண்பர்கள் ப்ரோ நீங்கள் வந்து எதுவும் சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதை எதுக்காக சொல்கிறாங்கன்னா, பணம் வந்து வாலெட் ஜீரோ பண்ணுவாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க, இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாதீங்க அப்படி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. இருந்தாலும் இப்போதைக்கு பணம் எப்போது வரும்னு கேட்டிங்கன்னா, அது எம்டி சார் வெளியே வந்தால் மட்டும்தாங்க ஓகேங்களா. ஸோ எம்டி சார் வெளியே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கும். நம்ம எது சொன்னாலுமே அது நடக்காதுங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்பிக்கையோடு காத்துருங்க. ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எம்டி சார் வெளியே வந்து அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறோம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வருதும். ஸோ அதில் வேறு ஏதாச்சும் பிளான் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்களா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ மக்களும் பாதிப்படையக்கூடாது, கம்பெனியும் பாதிப்படையக்கூடாதுன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்துட்டு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ உங்களுக்கு கருத்து என்னவோ அது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எம்டி சாருடைய பெயில் அப்டேட் ஸோ இதுதான். அதேமாதிரி பணம் எப்போது வரணும் அது எம்டி சாருடைய வாயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வரணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தல கோர்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, அந்த கேஸ் ஆனது கோர்ட்டுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அதுவுமே நம்ம சேனல் பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு 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 அஃபிஷியல். தேங்க்ஸ், பாய்.